நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனி பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சிவவாக்கு ஜோதிடர் KS கிருஷ்ணவேணி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். நமஸ்காரம்மா. வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. சிவனுடைய அருளால நல்லா இருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம சனி பயிற்சி குறித்து தான் பேச போறோம். நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய சனி பயிற்சி பத்தி பேசிட்டோம். எதுக்கு சனி பயிற்சினாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க? சனி பகவான் அப்படின்னாவே ஏன் அந்த ஜர்க்கு வருது, ஒரு பயம் வருது அப்படின்னா, அவர் இப்போ 9 கிரகத்துல பாவ கிரகங்கள் வரிசையில வந்துடுறார். ஆனா அவரு தான் ஆயுள், ஆரோக்கியம், தொழில், ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியவரே சனி பகவான் தான். அப்ப எல்லாத்துக்குமே மஸ்ட் என்ன வேணுங்க? கண்டிப்பா தொழில், நல்ல வருமானம் வேணும். அப்ப அவங்களுக்கு ஒரு ஜீவனம், அந்த ஜீவனக்காரகரே அவர் தான். அதனால்தான் பயம். நம்ம செய்யக்கூடிய தொழில்ல ஏதாவது பிரேக் ஆயிருமா, அல்லது வருமானம் நிறைய இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகுமா, நம்ம வாழ்க்கையில இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வாக்கியம் திருக்கணிதம் திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாக சொல்லக்கூடிய திருக்கணிதம் அப்படிங்கிறது ஒரு பஞ்சாங்கம். கிட்டத்தட்ட 1 இயர் கேப் வந்துருச்சு பாருங்க. கண்டிப்பா. இப்ப 6ஆம் தேதி வரக்கூடிய மார்ச் காலையில பெயரக்கூடிய இந்த அமைப்பு கோயில், அதாவது பிரசித்த பெற்ற கோயில், ஆகம விதிப்படி பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய, அபிஷேகம் செய்யக்கூடிய திருக்கோயில்ல தான் இந்த பெயர்ச்சிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால திருநள்ளார நம்ம மோஸ்டா எடுத்து இந்த நாள் தான் அங்க கரெக்டா உட்காராரு. இப்ப இருந்ததெல்லாம் அதுக்குன்னு ரப்பர் போட்டு அழைக்க முடியாது. அதனுடைய பலாபலனும் சிலருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மதுரை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை அந்த சைட்லாம் பார்த்தாலும் கண்டிப்பா சிலர் இந்த ஸ்ரீரங்க ஐயங்கார்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான். 70% திருக்கணிதம்னு வச்சுக்கோங்களேன். வாக்கிய பஞ்சாங்கம் ரொம்ப இந்த கோயில் விஷயத்துக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த கோயிலுக்கான பெயர்ச்சி சுவாமியோடைய இந்த விஷயத்துக்காக தான் இந்த சனி பெயர்ச்சி நம்ம விசேஷமா எடுத்துக்கிறோம், பலாபலன் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே மேம். இப்போ நம்ம கடகராசி நேயர்கள் பத்தி பேச போறோம் மேம். ரொம்ப பாவப்பட்டவங்க தான் சொல்லணும். அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு சனி பெயர்ச்சி? கடகராசி நேயர்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள்மா. வாழ்த்து. அதாவது பாவம் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இந்த அஷ்டமத்து சனில கொஞ்சம் பாடாப்படுத்திட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப வரக்கூடிய சனி பகவான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வரார். இந்த 9ஆம் இடத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா தந்தை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. இவங்களுக்கு இயற்கையிலேயே நல்ல தாயுள்ளம், நல்ல ஒரு இலகிய மனசு அப்படின்னா கடகம் தான். வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க, என்ன வேணும், அந்த பரிவு இருந்துகிட்டே இருக்கும் கடகத்துக்கு. நல்ல ஆட்சியாளக்கூடிய ஒரு நல்ல ஒரு கெத்து இவங்க கிட்டதான் இருக்கும். ஏன்னா ஆட்சி ஆண்டவங்க எல்லாருமே கடகலக்கணம் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இங்க கடகராசி தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி அரசாளும் கூடிய தன்மையும் இவங்க கிட்ட இருக்கு. அதனாலதான் அந்த அனுசரணை அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அப்ப இவங்களுக்கு எப்படின்னா அந்த 7க்கும் 8க்கும் உரியவர் பாக்கியஸ்தானத்துல உட்கார்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த அஷ்டமத்து சனியில என்ன கஷ்டப்பட்டிருப்பான்னா குடும்ப ஒற்றுமை பிரிவாகிறது, அந்த ஒற்றுமையில பிரச்சனை வர்றது, சண்டை சச்சரவு, வருமானத்துல கஷ்டம், தொழில அடி மேல அடி, இதெல்லாமே இப்ப சரியாகும். அப்படி சரியாயிடும். இப்ப அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயத்துல கவனம் தேவைன்னு சொல்லுவீங்க? கண்டிப்பா. இப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உறவுகள் இடையே போயிட்டு வர்றது, நட்புகள் இடையே வர்றது, இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும். மற்றபடி ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தொழில நல்ல ஒரு வளர்ச்சி காலகட்டத்தை யார் கொடுப்பாருன்னா சனி பகவான் கொடுப்பார். அதே போல குழந்தைங்கள்னால இவங்க நல்ல ஒரு பயன்பாடு அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஜூன்ல இருந்து. ஏன்னா உச்சம் பெற்று குரு உட்கார போறார். இவங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து, உயர்வு, வாங்க மேடம் அப்படின்னு நம்மளேவா கூப்பிடுறான்னு சுத்தி பார்ப்பாங்க. மேடம் உங்களதான், அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அமைப்பும் கடகத்துக்கு உண்டுங்க. ஓகே மேம். இப்ப அரசியல்வாதிகள்னு சொன்னீங்க, அவங்களுக்கான ஏதாவது சிறப்பு பலன்கள் இருக்காங்க? கண்டிப்பா. ஏன்னா இவ்வளவு நாளா பேசுனாங்க அப்படிங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இனிமே வாங்க வாங்க சார் உட்காருங்க, அவங்க பேச்ச அப்படியே ரொம்ப கவனிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அந்த ஈர்ப்பும் அவங்க பாத்தீங்களா, இனிமேதான் ஈர்த்து பேசக்கூடிய அந்த பேச்சுக்களுக்கு அத்தனை தலையசைச்சு
ரைட்டுங்க, சார் சொன்னா கரெக்டா இருக்கும் ம். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உயர்வை தரக்கூடிய அமைப்பு, செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு, மக்கள் தொடர்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனி பகவானாவே லேபர்ஸுங்க, ம். நல்ல தொழிலாளிகள்னு அர்த்தம். ம். அதனாலதான் நம்ம சொல்லுவோம், அந்த கீழ்மட்ட தொழில் செய்யக்கூடிய அன்றாட சாப்பாட்டுக்கு வழியே இல்லாம அவங்க அந்த வேலை செஞ்சாதான் கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் நம்ம பணிவிட செய்யணும், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம பொதுவா சொல்லுவோம். ஓகே மேம், இவங்களுக்கான சிறப்பு கோயில்கள், வாழ்வியல் பரிகாரம் சொல்லிடுங்க. கண்டிப்பா திருவண்ணாமலை ஈசனை போய் கண்டிப்பா பாத்துக்கணும். முடிஞ்சா கிரிவலம் போயிட்டு வந்துடலாம். அதை விட சிறப்பு நம்ம இப்ப சொன்னோம் இல்லைங்க, அது மாதிரி பணியாளர்களுக்கிட்ட அன்பா பேசுறது, அரவணைச்சு பேசுறது. இந்த எம்ஜிஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தாத்தா பாட்டிகளோட அப்படி தோல் போட்டு நின்று போஸ் கொடுத்து, பாட்டிமா என்ன வேணும் உங்களுக்குன்னு வீடே வாங்கி கொடுத்துருக்காருங்க. ஐயா வீடு இல்லையா அப்படின்னு உடனே வீடு, உடனே அசிஸ்டண்ட்டை பார்ப்பாரு, அவங்களுக்கு வீடு ரெடி ஆயிரும். அந்த மாதிரி ஈகை குணத்தோட நம்ம இருந்தோமாவே கண்டிப்பா அரசியல வந்து ஜெயிக்கலாம். எந்த துறையில இருந்தாலும் நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்குங்க. அதனால இந்த தானம் தர்மத்தை விடாம செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா மேம், எனக்கும் ஆர்வமா இருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட் வரும்னு. கண்டிப்பா பேசுவோம். நன்றி. சிவாயனம் சிவாயனம்.